திருமுருகன் காந்தி. இப்போ இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். நிறைய விஷயங்கள் மாநில உரிமைகள் சார்ந்து விமர்சனங்கள், சர்ச்சைகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்கு 3வது இடம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நடந்த மிகப்பெரிய அவமானம். இது 3 நாட்களாக தெரியும். தமிழ்நாடு அரசு இது குறித்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கலை. இன்றைக்கெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அதில் கண்டனம் தெரிவிப்பது என்பது ஒரு சந்தர்ப்பவாதமாக தான் பார்க்க முடியும். இப்போ யூனிவர்சிட்டி இப்போ எடுத்தோம்னா, நம்மளுக்கு பல்கலைக்கழக உரிமைன்னு எடுத்தோம்னா கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி 2025 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறது. ஆளுநர் தொடர்ச்சியாக மாநிலத்தில் நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்காத காரணத்தினால் தாமதிக்கப்படுகின்ற மசோதாக்கள், ஆளுநர் ஒப்புதல் தர தாமதிக்கிற மசோதாக்கள் நிறைவேறியதாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த பல்கலைக்கழகங்களினுடைய உரிமைகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் சார்ந்த விஷயங்களில் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுறது எல்லாமே இப்போ மாநில அரசு கையில் வந்துருச்சு. அப்போ கவர்னர் அப்படிங்கிறவர் குறித்து தெளிவாகவே அந்த உச்சநீதிமன்ற குறிப்பில் சொல்கிறாங்க. அதில் அவர் வெஸ்டட் கான்ஸ்டியூஷனல் பவர் வச்சுக்க முடியாது, ஏதாவது சொல்லியிருக்கிறாங்கிறதுனால மட்டுமே அவர் கவர்னராக இருந்துட முடியாதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாநில அரசுக்கு முழு அதிகாரம் வந்துவிட்டது. பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை, பல்கலைக்கழகங்களை நிர்வாகம் செய்வதை பொறுத்தவரை மாநில அரசுக்கு முழு அதிகாரம் வந்துவிட்டது உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில். அந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்க, அதிகாரத்தை நீங்கள் தான் நடைமுறைப்படுத்தணும். அதிகாரத்தை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா, நான் அதிகாரத்தை பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அது உங்கள் அதிகாரத்தை விட்டு கொடுக்கறதா மாறிடும். இப்போ பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம்னு சொல்லுவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தோம், கவர்னர் எல்லா இடத்துலையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. கவர்னர் இல்லாமல் கூட நீங்கள் பட்டமளிப்பு விழாவை நடத்திட்டு போயிட முடியும், அல்லது பட்டமளிப்பு நிறுத்திட முடியும். நிறுத்திட்டு நீங்கள் அதுக்கான ஆல்டர்னேட்டிவை சொல்ல முடியும், அல்லது இதுதான் நாங்கள் பண்ண போகிறோங்கிறது தெளிவாக நீங்கள் எடுத்து சொல்லி செஞ்சிட முடியும். வந்தே மாதரம் பாடலை நான் பாடணுங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அது வைஸ் சான்சலரோடைய என்ன சொல்கிறது, வைஸ் சான்சலருக்கு உரிய ஒரு உத்தரவை தமிழ்நாடு அரசு கொடுக்காமல் போனது, வழிகாட்டுதலை கொடுக்காமல் போனதோட விளைவு தான் அது நின்றுருக்குது. வந்தே மாதரம் குறித்து என்ன நிலைப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கறதுங்கிறது தமிழ் மொழிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை. வந்தே மாதரம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடலெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடலாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கான எந்த சட்டமும் கிடையாது. அப்போ அதை ஒரு கவர்னர் திணிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல அந்த மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு உரிய வழிகாட்டுதலை மாநில அரசு கொடுத்து, இது குறித்து இப்படி தான் வழிமுறையில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம் என்ற வழிமுறையை கொடுத்து வகுத்திருக்கணும். 2வது, வந்தே மாதரம் பாடலை கவர்னர் பாட சொன்னால் அதுக்குள்ள தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழிக்குத்தான் முதலிடம், தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் என்று உறுதியாக அந்த வழிகாட்டுதலை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்க முடியும். ஏன்னா வந்தே மாதரம் பாடணும் கட்டாயம் கிடையாது, அப்படி எந்த இடத்துலையும் ஆர்டர் கிடையாது. நாளைக்கு வேறு ஏதாவது சினிமா பாட்டை பாட சொல்கிறேன்னு சொல்லி கவர்னர் சொன்னாங்கன்னா பாடிடுவீங்களா? நான் கேட்குறேன். கவர்னருக்கு எதாவது பிடிக்குதுங்கிறதுக்கெல்லாம் பாட முடியுமா என்ன? அவர் சொன்னாருங்கிறதுக்காக பாடிடுவீங்களா என்ன? நாளைக்கு இது 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 வந்தே மாதரம் பாட்டை பாடணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? அப்படி சட்டம் பாஸ் ஆகலை. அப்படி சட்டம் பாஸ் ஆகுது போது கவர்னருக்கு எதாவது பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அவங்க ஒரு சினிமா பாட்டை பாட சொன்னாரா பாடிடுவார் அவர்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார் அதுக்கு? இப்போ இது குறித்து நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கையில் கிடச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கிறது, இன்றைக்கு வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸு கிட்டத்தட்ட இன்றைக்கி மாநில அரசு கையில் நின்றுருக்குது. இப்போ இந்த மாதிரி இடத்துல இன்றைக்கி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு உரிய வழிகாட்டுதலை கொடுத்துருக்கணும், அல்லது கண்டனத்தை தெரிவித்து அவர் அதை நடத்தியிருந்தாருன்னா அவர் பதவியை விட்டு தூக்கணும். இதை செய்யணும். அப்போ நீங்கள் வெறும் கண்டனம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டனம் தெரிவிப்போம் அப்படின்னா, இது எல்லா சம்பவம் நடக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிற எடப்பாடியார் காலத்தில் இப்படி தான் நடந்தது. எல்லாத்தையும் நடக்க விட்டுருவாங்க, நடக்க விட்டதுக்கப்புறம் பெயரளவில் ஒரு கண்டனத்தை தெரிவிப்பாங்கங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை பார்க்க முடியும். தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தருவது என்பது தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமானது. அதுவும் அந்த பாடலை இயற்றிய மனோன்மணி சுந்தரனார் பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பண்ணது தமிழுக்கு இணைந்த மிகப்பெரிய ஒரு இழுக்காக தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் இது நடக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அப்புறம் என்ன நீங்கள் என்ன பேச முடியும்? உங்களோட நீங்கள் டயலாக் பேசுகிறதெல்லாம் தனி கூட்டத்தில் தான் பேசுகிறீங்க. நடைமுறையில் உங்கள் துணிச்சலை காட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் துணிச்சலை காட்டுறது இல்லை. மாநில அரசுங்கிறது 7 கோடி பேர் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது உங்கள் தனிப்பட்ட விருப்பு சம்மந்தப்பட்டது அல்ல. நீங்கள் 7 கோடி பேரோட பிரதிநிதி, எங்களுக்காக நீங்கள் தான் பேசணும். அப்போ நீங்கள் துணிச்சலாக பேசுகிறது தான் எங்களுக்கான மரியாதையாக இருக்கும்.
இது உங்க விருப்ப வெறுப்பு சம்பந்தப்பட்டதல்ல. இல்லைங்க, அதே ஆளுநரை தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாட வச்சு சட்டப்பேரவைக்குள்ள முதல் ஆளுநர் உரை நிகழ்த்தும் போது அதை பண்ணி காமிச்சதும் நாங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறும் போது தாவேகா எம்எல்ஏ போல உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை சமாளிக்க பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கவே முடியாதா? இல்ல, புறக்கணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு அதிகாரமே இல்லாத இடத்துல நீங்க வந்து ஆளுங்கட்சியா இல்லாதவங்க கூட தான் புறக்கணிக்கலாங்க. இது என்ன பெரிய விஷயம்? புறக்கணிப்பு என்பது எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறீங்க நீங்க? அதிகாரம் வந்து பயன்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்குது. அதிகாரத்தை கையில வச்சு நான் புறக்கணிச்சிட்டு போறேன்னு சொல்றதுக்கு எதுக்கு இருக்குது? எதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு? அவர் பேசணும்ல. கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோன்றத பேசணும்ல. காங்கிரஸ்காரர் பேச மாட்டார். உயர்கல்வித்துறை காங்கிரஸ்காரர், அவர் என்னைக்கு பேச போறாரு? அவர் பேச போறது இல்லை. தமிழ்நாடு அரசு பேசணும்ல. தமிழ்நாடு அரசு அதை பேசல. இப்போ இது வந்து நான் தமிழுக்கு நடந்த மிகப்பெரிய இழுக்கு. தாவேகா அரசு வந்து இதுல மெத்தனமாகவும் தங்களுடைய சந்தர்ப்பவாதமாகவும் தான் இது நடந்திருக்கிறாரா விமர்சனமாக தான் வைக்க முடியும். இதுல வந்து நம்ம சமரசம் பண்ணிக்கொள்ளுற இடமே கிடையாது. தமிழ் மொழியை பொறுத்தவரை யாரோடும் எங்களுக்கு சமரசம் கிடையாது. மே 17 இயக்கம் யாரோடும் சமரசம் செய்து கொள்ளுவோம். தமிழ் மொழிக்கு இழுக்கு நேர்ந்தால் அந்த இடத்துல நாங்கள் யாரையும் மன்னிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒன்று இன்னைக்கு நடந்திருக்கிறது. இதுக்கான முழு பொறுப்பு தாவேகா அரசுக்கு தான். முழு பொறுப்பு தாவேகா அரசுக்கு தான் இருக்கிறது. இது வேடிக்கை பார்க்கறதுக்கு அவங்களெல்லாம் முதலமைச்சர் ஆக்கணும். நாங்கள்லாம் இதுக்கு அவங்களெல்லாம் அமைச்சராக்குறோம். இதான் மக்கள் கேட்பாங்க. 7 கோடி பேர் பிரதிநிதித்துவத்தில் இவ்வளவு பலவீனமான ஒரு முதலமைச்சராக நீங்க எடப்பாடியார் காலத்தை போல நீங்க நடைமுறையில் நடந்துக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதான் எங்க நிலைப்பாடு. இதில் சரி, தொடர்ந்து பேசலாம். திரு